யாருக்கு கோபம் வந்தது? என் மகள் இதை கேட்டபோது எனக்கு கோபம் வந்தது. நம்ம தமிழ் பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். நாட்டுல இருக்கோம், நமக்குன்னு ஒரு முறை இருக்கு. அது நார்த் இந்தியா ஸ்டைல், இந்த சங்கீத் பண்றது, மெஹந்தி பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் இதை வந்து நம்ம டிஃப்ரெண்டா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ண நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள கேலி தான் பண்ணுவாங்க. ஒன்னும் பெருசா கேட்கல, இவங்க கேக்குற மாதிரி வீடு கார்ல நான் கேட்கல. சங்கீதா எங்க சார் நீங்க ஒரு மைண்ட்ல பட்ஜெட் வச்சிருப்பீங்களா? ஒரு 10 lakhs 10 லட்சம் ரூபாய். ஆமா, 8 லட்சம். நியாயமா அதான் சார். சார் இதெல்லாம் நியாயமே இல்ல சார், 10 லட்சம் ரொம்ப கம்மி. வேற பொண்ணு 80 சவர நகை கேட்டா சார், அப்புறம் வீடு கேட்டா. புள்ளியாப்பத்துக்கு காக்குல அரிசியை பத்துக்கலாம், பொங்கியாச்சும் சாப்பிட்டு இருப்பேன். வருஷத்துக்கு இவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் பீஸ் கட்டணும். நான் இப்போ 80 சவரம் நகை கேட்குறேன்னா கண்டிப்பா அவங்க 50 சவரம் தான் போடுவாங்க. ஒரு 80 பவுன் போட வேண்டிய சூழ்நிலையில தான் கல்யாணம் பண்ணனா உங்க அம்மா அப்பா எவ்வளவு கடனாளி ஆவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. லோன் எடுத்து தான் பண்ணுங்கறீங்க. கடனாளியானா பரவாயில்லையா? என் தம்பி இருக்கான், அவன் சம்பாரிச்சு கட்டிப்பான் சார். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? பாட்டி சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து உங்க அம்மாக்கு வந்து ஏன் மண்டபத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. அது நான் கேட்கும்போது உனக்கு ஒரு சின்ன மண்டபம் தான்,